எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்னா மதுரையில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி ஒரு அட்டகாசமான ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, நானும் கேள்விப்பட்டதே இல்லை. சௌராஷ்டிரா ஸ்டைலில் பண்ணுற இந்த ஆட்டுக்கால் வச்சு பண்ணுற கொழுக்கட்டை. இந்த ஆட்டுக்கால் இது கூட கொஞ்சம் மசாலாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியை நல்லா அரைச்சிடுறாங்க. அரைச்சி முடிச்ச பிறகு அதை டம்ப்ளிங் மாதிரி ரெடி பண்ணி இதோட போட்டு குக் பண்ணுறாங்க. இந்த ஆட்டுக்கால் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா மதுரை சௌராஷ்டிரா மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சு சாப்பிடுவோம். இது என்ன பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக வந்துட்டு சீசனிங் பவுடரோ இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. வெறும் மிளகு சீரகம் இந்த ஆட்டுக்காலோட எசன்ஸ் இது மட்டும்தான் இதில் இருக்கும். பாரம்பரியமான ரெசிபி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே இது ஒரு 100 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரெசிபி தான் அது. வந்ததுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, சார் நீங்கள் இந்த ரெசிபி நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டீங்க, 100% நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும் சொன்னார். திடீர்னு ஒன்று சொன்னார், பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் அவர் வாயில கேட்கலாம். இது என்னன்னா ஆட்டுக்கால் சூப்பில் கொழுக்கட்டை போட்டு நம்ம ஆட்டுக்கால் சூப் கொழுக்கட்டை அந்த மாதிரி ஒரு ரெசிபி. ஆட்டுக்கால். ஆமாம் ஆமாம். எங்கள் சௌராஷ்டிரா ஸ்டைலில் வந்துட்டு இங்கே எனக்கு தெரிஞ்சு வேறு யாராவது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இது எங்கள் இந்த சௌராஷ்டிரா மக்கள் மட்டுமே இது சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் அது. அது எப்படின்னா அந்த கொழுக்கட்டை சூப்லேயே பெருசாக வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இருக்காது. மிளகு சீரகம் இந்த வரமிளகா கருவேப்பிலை மல்லி இது மட்டும் தான் இருக்கும். வேறு பெருசாக எதுவுமே இருக்காது. இதை மட்டுமே வச்சு வேக வச்சு அதை ஒரு சூப் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அந்த புழுங்கல் அரிசியை வந்துட்டு வச்சு நம்ம கொழுக்கட்டை பண்ணி பண்ணுவோம். அதாவது சூப் மாதிரி ரெடி ஆகிடும். அந்த சூப்பில் இந்த கொழுக்கட்டை போடுவீங்க. ஆமாம் ஆமாம். சரி, நீங்கள் தேவையான பொருள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி தெரியாத ரெசிபிகளை கொண்டு வந்து காமிக்கிற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டுக்கால் 12 கால் எடுத்திருக்கோம். கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்தால் போதும், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஒரு 50 கிராம் மிளகு, ஒரு 30 கிராம் சீரகம், புழுங்கல் அரிசி ஒரு 1/2 கிலோ, அரிசி மாவு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். ஆட்டுக்காலுக்கு எதுக்காக இந்த மஞ்சள் போட்டு வைக்கிறாங்க தெரியுமா? மஞ்சள் போடுறது சுடுறது எதுக்காக தெரியுமா? யாராவது வாட்டி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா அந்த முடி இருக்கும். ரெண்டாவது காலில் தானே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் கிருமிகள் எதனா இருந்ததுன்னா அது போக்குறதுக்காக மஞ்சள். இன்னொன்று வந்து அந்த வாட்டுறது எதுக்காகன்னா அந்த ஆட்டுக்காலோட முடி எதனா இருந்ததுன்னா அப்படி என்ன ஆகுனா அது நம்ம வயிறுள்ள போகும்போது ஃபுட் பாய்சன் ஆகும். ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம். சரி, மிளகு சீரகம் ரெண்டுமேவா? நாங்கள் ரெண்டுமே கையில் கொடுத்துறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ போட்டுங்க. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறாரு. ஆமாம். சீரகம் இதுக்கு பிறகு இந்த மிளகு சீரகம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சார். கருவேப்பிலை நாங்க வரமிளகா. ஓகே, வரமிளகா நாங்க போடலாமா சார்? இப்போ நம்ம அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டுக்கலாம். இப்போ போட்டுறோமா? ஆமாம். பாயா போட்ட பிறகு நாங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்காண்டி போடுறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் சார். மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுருக்கோம் சார். நம்ம இதுலேயே ஃப்ரை பண்ணோம்னா தீஞ்சிரும். அதனால லைட்டாக நம்ம இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மொத்தமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எடுத்து காட்டுங்க. அது அப்படி அந்த ஆட்டுக்கால் பார்க்கறது கருப்பு கலர்ல இருக்கு. ஆனா முழு மிளகு முழு சீரகம் அதெல்லாம் போட்டு தான் பண்றோம். ஆமா ஆமா. ஓகே, அதுதான் மொத்தம் அந்த ரெசிபி அதான். ஓகே, காரத்துக்கு இதுக்கப்புறம் வேற என்ன போடுவோமா? மிளகு மட்டும் தான். அவ்வளோதான். அவ்வளோதான். லைட்டாக நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மற்றது எல்லாமே மிளகு சீரகம் அந்த மாதிரி தான். சரி, ஓகே, போதுமா? வேற பூண்டு சின்ன வெங்காயம் எதுவுமே வராது. எதுவுமே வேண்டாம். இப்போ இது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ? சார் தண்ணி பொறுத்த வரைக்கும் இது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சார். சரி, ஓகே. உங்களுக்கு நல்லா எசன்ஸாக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஒரு மாய்ஸ்சர் வரும். ஆமாம், அந்த எசன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். நமக்கு எதுக்காக சாப்பிட்றோமோ அந்த பழம் நமக்கு கிடைக்கும். புரியுது. இப்போ ஊற்றிட்டு நம்ம எவ்வளோ நேரம் வேக வைக்கிறோம்? அது சார் இது ஒரு 10லேருந்து 15 விசில் கிட்ட வரும் சார். அப்படியா? ஆமாம், ஓகே. 10 விசில் நம்ம எடுத்து பார்ப்போம். அப்படி வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 விசில் விட்டுற மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கலாம். உப்பு போட்டலாமா? ஓகே, டன். இதுக்கப்புறம் சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன பண்ணோம், அந்த மிளகும் சீரகத்தையும் அரைச்சிடறோம். நம்ம மிளகு சீரகத்தை நல்லா நார்மலாக பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஃபைன் பவுடர். ஃபைன் பவுடர் தான். சரி, ஓகே. ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசம். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் மேலே அந்த கொழுப்பு. ஆமாம் சார். ஓகே,
இதை நீங்க சூப்பாவா அப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. நல்லா வந்திருக்கு. ஓகே டன். இதுக்கப்புறம் நம்ம அந்த கடாய்க்கு மாத்திக்கலாம் சார். சரி ஓகே. கடாய் மாதிரி இது மிக்ஸ் பண்றோமா? ஆமா, கடாய் மாத்திட்டு மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கோம். சரி ஓகே. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஊத்துறோமா? ஆமா. ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் அதாவது மிளகு வந்துட்டு இப்போ தோராயமா சொல்றேன் 20 கிராம் அப்படின்னா சீரகம் வந்துட்டு 10 கிராம். ஓகே. அந்த ரேஞ்சில். ஸோ மிளகு அதிகமாக இருக்கணும், சீரகம் கம்மியாக. ஆமா ஆமா. கொத்தமல்லி எவ்வளோ தேவையோ வாசத்துக்கு தான் சார். செஃப் இப்போ நம்ம மிளகு சீரகம் கொத்தமல்லி எல்லாமே போட்டோம். இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை மாவு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் சார். இப்போ இது நம்ம டேரக்டா யூஸ் பண்ண முடியாது சார், கொஞ்சம் லூஸா இருக்கு. அரிசி மாவு போட்டால் தான் டைட் ஆகும். ஓகே, அதனால யூஸ் ஆமா. சரி. இதே அரிசி மாவு அதிகமாச்சுன்னா? அரிசி மாவு அதிகமாச்சுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் சார். ஹார்ட் ஆயிடும். ஸோ அதனால அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. ஆமா. தூள் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறோமா? ஆமா ஆமா. எனக்கு ஒரு பீஸ் உருட்டு காட்டுங்க. கண்டிப்பா. மாவு ரெடி ஆகிட்டே இருக்கு. ஓகே. இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும் சார். ஒரு நாள் ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இது மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க. அதே டைமில் ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்ருக்கோம். இந்த நம்பருக்கு வந்து எப்பவும் போல நீங்கள் வந்து ரெசிபிஸ் வந்து எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி ரெசிபி இருக்குது, அப்புறம் உங்களுக்கு சஜஷன் இது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம சேனலை பற்றி. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வேறு எதுனா இருந்தால் கொடுங்க. கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாவு உருண்டு வரும். உருண்டு வரும். இதான் பார்க்கணும் சார். இந்த மாதிரி மாவு ஃபுல்லாக அந்த சுற்றி உருண்டு வரும், ஒங்கி ஒட்டாது. ஓகே. இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் சார். சரி, இது எப்படி உருட்டணும் அப்படின்னா இது நம்ம ஒரு குட்டி ரவுண்டாக எடுத்துக்கணும் சார். சரி. குட்டி ரவுண்டாக எடுத்து இந்த மாதிரி லைட்டா ஒரு பிரஸ், அதாவது ஒரு விரல். ஆமா, பெரிய விரலுக்கு பக்கத்து விரல் வந்து பிரஸ் பண்றீங்க. ஆமா, ஆள் காட்டி விரல் லைட்டா அப்படி பிரஸ் பண்ணா இந்த சைஸ். சரி, பிரஸ் பண்ணா இது அவ்வளவு. அமுத்தி இந்த மாதிரி வச்சுக்கலாம் சார். சரி ஓகே. மொத்தமா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே டைம்ல போட்டுடலாம். அப்பப்போ போடக்கூடாது. அப்போ போட்டா என்ன ஆகும்னா போடுறது ஓவர் குக் ஆயிரும், கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். கடைசியா போடுறது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். எல்லாமே ஈவனா ஒரே மாதிரி குக் ஆகிற மாதிரி போடணும் சார். இப்போ நம்ம லோ ஃப்ளேம் வச்சிருக்கோம். மெதுவா ஒரு 2-3 அப்படியே எடுத்து போடணும் சார். அப்படியே போடுறோம். ஆமா, ஒன்னும் அப்படி போடக்கூடாது. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி போடுறீங்கல்ல, ஆமா, போட்ட பிறகு இது குக் பண்ற பக்கம் எப்படி இருக்கணும்? உடனே மிக்ஸ் பண்றோமா இல்ல கொஞ்சம் நேரம் விட்டு மிக்ஸ் பண்ணணுமா? எப்படி? உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது சார். ஒரு 5 மினிட், ஒரு 1 மினிட் 2 மினிட் அப்படியே கழிச்சு நம்ம ரொம்ப ஸ்லோவா மிக்ஸ் பண்ணணும். சரி ஓகே. வேகத்துக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 5 மினிட்ஸ் தான் சார். ஒரு 5 நிமிஷம். ஆமா ஆமா. சரி ஓகே. எனக்கு ஸ்லோவா நீங்க உள்ள போட்டு வெந்த பிறகு ஒரு கப் எடுத்து கொடுங்க. கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆசையா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன். இந்த கொழுக்கட்டை வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. அதுவும் ஆட்டுக்கால் பாயா போட்டு பண்றது ரெசிபி இது ஃபர்ஸ்ட் டைம். உண்மையா சொல்றேன், என்னோட ஜேர்னில இந்த ஒரு 16 வருஷம் ஹோட்டல் வேலை செஞ்சிருக்கேன், 4 வருஷம் இப்படி டிராவல் பண்றேன். டோட்டலா 20 வருஷத்துல இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணதே இல்லை. புது ரெசிபி கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். சரி, வெந்த பிறகு கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. ஆனா நல்லா அப்படி நல்லா முழுசா ரவுண்டா தெரியுது. ஆமா, வெரி குட். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் நம்ம மல்லி தலை போட்டு அப்படியே இறக்கிடலாம். ஸோ எனக்கு டேஸ்டிங் தெரியுங்களா? என்னங்க ஒரு 2 உண்டையை போடுங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட சாப்பிடலாம் நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர். நாங்க மேக்ஸிமம் டின்னருக்கு தான் சார் இதை எடுத்து. அப்படியா? ஒரு 7 மணி 8 மணிக்கு இதை, அதாவது எப்படின்னா இந்த மாதிரி பவுல் ஒரு 3 பவுல் வரைக்கும் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியா? ஒரு 2 கால், ஒரு 5-6 பீஸ். நல்ல வாசம். தேங்க்யூ சார். அந்த ஆட்டுக்கால் வேக வச்சா என்ன அந்த வாசம் வருமோ அந்த ரியல் வாசம் அப்படியே இருக்கு. மிளகோட காரம் தெரியுது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. தேங்க்யூ. அதாவது அந்த ஆட்டுக்கால் வேக வச்சா என்ன இருக்குமோ அதே டேஸ்ட் அந்த ஸ்டாக் தான் இருக்கும். இதில் வந்து மிளகு சீரகம் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க, இந்த டம்ப்ளிங், இந்த கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை நம்ம எடுத்து சாப்பிடும் போது நம்ம வீடு வாண்டு குட்டீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்தா கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாஃப்டாக பக்குவமாக வெந்திருக்கா, இந்த ஸ்டாக்கோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐம் ரியலி ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் டைமில் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான பொருளும் எதுவுமே இல்லை. அன்றாடம் யூஸ் பண்ணுறது தான் மிளகு சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி
கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. சூப்பர் ரெசிபி, மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், தேங்க்யூ சார். அருமையாக வந்து நம்ம கொடுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னங்கிறத சொல்லுங்கள். என்னோட பேர் விஜய். எங்கள் கேட்ரிங் பேர் அன்னபூர்ணி கேட்ரிங். நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே மதுரையில் அன்னபூர்ணி கேட்ரிங்னு இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோம். கல்யாணம், நிச்சயதார்த்தம், பேபி ஷவர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. தேங்க்யூ. நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, நான் முடிச்சேன் பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டோ இல்லை நம்ம பிள்ளைக்கு கூட வாரத்தில் ஒரு நாளோ இல்லைம்மா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அம்மா என்னம்மா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியை பார்க்குறேன். பாய், தேங்க்யூ. தேங்க்யூ.